கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்க பணிவான நமஸ்காரங்கள். 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமையானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தால்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். அதை தவிர ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். விநாயக சதுர்த்தி 7ஆம் தேதி அன்னைக்கு வருது. 7/9/2024 அன்னைக்கு வருது. இந்த வாரம் உபாகர்மா, அதாவது சாமவேத உபாகர்மா வருது. உபாகர்மா வருது. சாமவேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்னைக்கு சாமவேதக்காரெல்லாம். 8/9/2024 அன்னைக்கு ரிஷி பஞ்சமி. அதை தவிர மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். அதனால் முடிஞ்ச வரலும் அந்த காலகட்டத்தில், சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ, வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம், அதாவது 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 3ஆம் இடத்துல இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. அதாவது 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல 3க்கு 3ல் இருக்கிறதுனால எந்த வித முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் போகக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக புதிய கடன் வரும், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த வாரத்தில் இருக்கார். 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஆட்சி பெற்ற சூரியன் மறைந்த இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இதன் மூலியமாக 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேலையில் திடீர்னு ஒரு மாற்றங்கள் வரும். மாற்றத்தின் மூலியமாக பெரிய ஏற்றம், எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்ட சிக்கல்கள், அதை தவிர சட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில விஷயத்தில் வரும். அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்க. இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறதும், 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தந்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்போ, தந்தை உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்போ, ஏதாவது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு தனியாக இருக்கக்கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. இந்த வாரம் 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்தில் 4ஆம் தேதி காலை ஒரு 10 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் குளத்திலிருந்து ஒரு அல்லிப்பூ எடுத்துன்னு போய் சிவன் கோவிலில் கொடுங்க. ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாத விஷயத்தில் தலையை விடாதீங்க, மூக்க நுழைக்காதீங்க, பொறுமையாக இருங்கோ. காசு விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் தேதி கார்த்தாலேருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 10-10:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி, நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்துல 6ஆம் தேதி ராத்திரி ஒரு 10 மணியிலிருந்து 9ஆம் தேதி காத்தால ஒரு 9:15-9:30 மணி வரலும் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் இந்த மகர ராசிக்காரர்கள், அதுவும் இந்த சிமெண்ட்டு, மைனிங்கு, அதை தவிர எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸு, அதை தவிர சட்டம் ஒழுங்கு இதில் இருக்கிறவங்க, சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர்கள், அதாவது அட்வொகேட்ஸ், அந்த மாதிரியான பீப்புள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் சனி பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.